அண்மை செய்தி. ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க டெண்டர் கோரி போக்குவரத்து துறை அறிவிப்பாணை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, இந்த குறிப்பிட்ட டெண்டரில் என்னென்னலாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்கள்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 3 கோட்டங்கள் இருக்கிறது. இதில் 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகிறது. திருநெல்வேலி கோட்டத்தில் 900 பேருந்துகளும், கன்னியாகுமரி கோட்டத்தில் ஒரு 600 பேருந்துகள் என 1500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வரக்கூடியது. 100 பேருந்துகள் ஸ்பேர், அதாவது அதற்கான பேருந்துகள் ஏதாவது சிக்கல் ஏற்படும் போது இயக்குவதற்காக 100 பேருந்துகள் என 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகள், 9000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தற்போது தொழிலாளர்கள் ஓய்வு பெறும்போது புதிய தொழிலாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது இல்லாத நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய தொழிலாளர்கள் நியமனம் இல்லை. 2024ஆம் ஆண்டு தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அந்த போக்குவரத்து போர்டில் அதற்கான அனுமதியை பெற்று இதற்கான ஒப்பந்த புள்ளி ஒன்று கோரப்பட்டிருக்கிறது. நேற்று இதற்கான விளம்பரங்கள் பல்வேறு தினசரிகள் வந்திருக்கிறது. இன்றும் சில தினசரிகளில் அதற்கான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தின் சார்பாக மேலாண் இயக்குநர் அதற்கான அந்த ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேற்றிலிருந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது 169 ஓட்டுநர்கள் மற்றும் 260 நடத்துனர்கள் நியமனம் செய்வதற்காக, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான நிறுவனங்கள் இந்த ஒப்பந்த புள்ளியில ஈடுபடலாம் அப்படின்னும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு அந்த ஒப்பந்த புள்ளி திறக்கப்படும் என அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு ஐயப்பாடுகளை எழுப்புகிறார்கள். இதனால் தனியார் நியமனம் அப்படிங்கிறது தனியார் மையத்தை ஊக்குவிப்பது போன்று இந்த நடைமுறை துவக்கப்படுகிறதா என்பது பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில தான் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த திருநெல்வேலி மண்டலத்தினுடைய சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்மோடு இருக்கிறாங்க. அவருடைய சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்று சென்னையில் இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது, தற்போது இங்கே கோரப்பட்டிருக்கிறது. எவ்வளவு இங்கே காலி பணியிடங்கள் இருக்கிறது உங்களுடைய பார்வை? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்திலே கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருப்பதாக மேலாண்மை இயக்குநரிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதனால் பல பேருந்துகள் கிராமங்களுக்கு இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு வாரிசு பணியாளர்களே 8000க்கும் மேற்பட்டவங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நியமனம் செய்யாமல் தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய நிரந்தர பணிக்கான அந்த வேலைவாய்ப்பை வழங்காமல் தனியார் கம்பெனி மூலமாக ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நியமனம் செய்வது 269 இருப்பதாக இன்னைக்கு நம்ம தினசரி பத்திரிகையில் பார்த்திருக்கிறோம். இது முற்றிலும் போக்குவரத்து கழகத்தினுடைய நடைமுறைக்கு புறம்பானதாகவும், தமிழக அரசு ஒப்பந்தம் மூலமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு தன்னிச்சையாக தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பது என்பது இது ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும். இதனால் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நடைமுறை என்பது வெகுவாக பாதிக்கப்படும். அது மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் மத்தியிலே கடுமையான அதிருப்தி ஏற்படுகிறது. வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இதை தமிழக அரசு கைவிட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து சேவை என்பது தனியார் மூலமாக செய்ய முடியாது. அது நிரந்தர பணியாளர்கள் மூலமாக தான் சிறந்த சேவை செய்ய முடியும் என்று நம்முடைய நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவுக்கு மாறாக மேல் உத்தரவை வாங்கி இந்த வேலையிலே தமிழக அரசு இறங்கியிருப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இதை கைவிட வேண்டும். இடஒதுக்கீடாக மாற்றிட்டுக் கொள்ளக்கூடிய திமுக அரசு இப்பொழுது இடஒதுக்கீடு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அதுமில்லாமல் ஒப்பந்தம் மூலமாக வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. ஏற்கனவே பேசி முடிக்க வேண்டிய ஓய்வு பெற்ற தொழிலாளி 15வது ஊதிய ஒப்பந்தத்தை எல்லாம் அரசு பேசாமல் தொழிலாளருடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த ஒப்பந்தம் மூலமாக வேலைக்கு ஆள் எடுத்து எங்கள் போராட்டத்தை திசை திருப்ப தமிழக அரசு முயற்சி செய்கிறது. இதை கைவிட வேண்டும். ஒட்டுமொத்த தொழிலாளரும் திரட்டி பொதுமக்களை சந்தித்து இதனுடைய அபாயத்தை மக்களுக்கு கூறி போராட்ட களத்தில் நாங்கள் இறங்குவோம். முதலமைச்சர் அவர்களை மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்த தனியார் மூலம் கான்ட்ராக்ட் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். 69% இடஒதுக்கீடை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அவர்கள் வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அரசு வேலைவாய்ப்பு என்பதை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது குறித்து மேலாண் இயக்குநர் நம்ம கேட்டபோது அவர் அரசினுடைய முடிவுக்கு கட்பட்டு இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும், தனியாக அதாவது அந்த நிரந்தர பணியிடம் அப்படிங்கிறது அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். ஜெனிஃபர், நிச்சயமாக தொழிலாளர் நலன் கருதி சிறந்த முடிவுகள் எடுக்கப்படும் என நம்பலாம். நன்றி.